Hello everyone, welcome to Soldiers Guide channel. இந்த வீடியோ எதை பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா BSFல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் A and B, C இந்த போஸ்ட்டுக்கான கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ், ஒர்க் ஷாப், வெட்டினரி ஸ்டாஃப்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர், லைப்ரரியன் இந்த மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கான 2024க்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன எலிஜிபிள் அண்ட் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான், இதில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க முடியாது. ஓகேங்களா, இதில் வேகன்சி மட்டும் தான் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. சேலரி, ஏஜ் லிமிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் இது எல்லாமே டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்த மாதம் 18ஆம் தேதி தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 18ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் வந்து கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இதுக்கு முன்னாடி வந்து குரூப் BNC போஸ்ட்டுக்கு வந்துச்சு இல்லையா போன மாதம். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக வரும். அடுத்த மாதம் வந்து கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டட் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட். அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். குரூப் B and C வேரியஸ் கேடரிங் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஹோம் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த்ரூ ஆன்லைன் மோட் ஒன்லி. ஸோ இதோட அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேராமெடிக்கல் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குரூப் B போஸ்ட்னு வரும். ஸோ இதில் வந்து டேரக்ட் SI ஸ்டாஃப் நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஜென்ரலுக்கு வந்து 4 வேகன்சி, EWSக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வேகன்சியும், OBCக்கு வந்து 4 வேகன்சியும், SCக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வேகன்சியும், STக்கு வந்து 1 வேகன்சியும், டோட்டலாக வந்து ஒரு 14 வேகன்சி வந்திருக்கு. இந்த வேகன்சியை பொறுத்தவரையும் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ BSFலையாக இருக்கட்டும், இந்த பேராமிலிட்ரி செலெக்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே வேகன்சி கம்மியாக தான் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு இதில் உங்களுடைய அதிகமான இது கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் கொடுப்பாங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். ஓகேங்களா, ஸோ அடுத்து பே லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6க்குள்ளே வரும். 35,400 பேசிக் பே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து 1,12,400 வந்து பேசிக் பேவாக போகும். ஓகேங்களா, இது ஒரு பேசிக் பே தான். இதில் DA அலவன்ஸ், அதுக்கப்புறம் இதில் நிறைய அலவன்சஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இன்னும் சேலரி 50,000 வந்து ஃபர்ஸ்ட் மந்த்தே வரும். ஓகேங்களா, இது வந்து ஸ்டாஃப் நர்ஸ் SIக்கு. ஓகேங்களா, நான் சொல்கிறது வந்து மினிமம் 50,000 வரும். இதோட அதிகமாக வரலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற டியூட்டி எடுத்த பொறுத்து. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து குரூப் C போஸ்ட். ஓகேங்களா, இந்த குரூப் C போஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ASI லேப் டெக், அதுக்கப்புறம் ASI ஃபிசியோதெரபிஸ்ட் இதெல்லாமே வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ASI லேப் தெரபிஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா URல வந்து ஒரு 12 வேகன்சியும், அண்ட் EWSல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வேகன்சியும், OBCல வந்து 12 வேகன்சியும், SCல 6 வேகன்சியும், STல 4 வேகன்சியும், டோட்டலாக 38 வேகன்சியும் இருக்குது. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து 25 வயசு வரையும். இதில் பே லெவல் வந்து 5 வரும். பேசிக் பே வந்து 29,200 33,300 வரையும் பேசிக் பே வரும். இதில் என்ன இதில் இந்த சேலரிலாம் நீங்கள் வந்துமே எதுவுமே வந்து வரி பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம பார்க்கவே கூடாது. ஸோ இதை வந்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டு ASI ஃபிசியோதெரபிஸ்ட் இந்த கேடர் எல்லாமே முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்து குரூப் B போஸ்ட் வந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா SMT ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து SI வெஹிக்கிள் மெக்கானிக். ஓகேங்களா, இது டேரக்ட் SI வெஹிக்கிள் மெக்கானிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 3 வேக்கன்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்து இது கான்ஸ்டபிள் போஸ்ட். அடுத்து வரக்கூடியது குரூப் Cல வரது எல்லாமே கான்ஸ்டபிள் போஸ்ட். ஓகேங்களா, இந்த கான்ஸ்டபிள் போஸ்ட்டில் வந்து கான்ஸ்டபிள் OTRP, அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் ஸ்டோர் கீப்பர், அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் ஃபிட்டர், கார்பெண்டர், ஆட்டோ எலக்ட்ரிக்கல், வெஹிக்கிள் மெக்கானிக், அதுக்கப்புறம் BSTS, அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்ந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 34, இதில் வந்து ஒரு 13 வேக்கன்சி, மொத்தம் டோட்டலாக வந்து 34 வேக்கன்சி கிட்ட வந்திருக்கு. ஸோ இதில் வந்து 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். இது வந்து கான்ஸ்டபிள். ஓகேங்களா, இந்த ட்ரேடில் ஏதாவது நீங்கள் ITI முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டபிள் வெட்டினரி ஸ்டாஃப்னு சொல்லுவோம். இதுவும் குரூப் C போஸ்ட்டுக்குள்ள வந்துடும். இதில் ஹெட் கான்ஸ்டபிள் வெட்டினரி, அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் கெனி மேன், இது இல்லாமல் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வரும்போது தெளிவாக பார்த்துலாம். ஓகேங்களா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே. அடுத்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் லைப்ரரியன். இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் லைப்ரரியன் அடுத்து இதில் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ SI ரேஞ்சுக்கு இருக்கிறது எல்லாமே டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கும். கான்ஸ்டபிளுக்கு 10th முடிச்சிருந்தா போதுமானதும். ஒரு சில ட்ரேடுக்கு எல்லாமே 10th முடிச்சு ITI கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அதை நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஃபார் தி 30 days ஃப்ரம் தி டேட் ஆஃப் அப்ளிகேஷன்.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் ஒன்று தான், இந்த அட்வைஸ்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் தான். அடுத்து டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் 30 நாள் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைனில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே www.rec.bsf.in வெப்சைட்டில் தான் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் வந்தது. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அடுத்த மாதம் வரும். டீடைல் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் அதை பற்றி தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மனுக்கு நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஓகேங்களா, உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா August 25 வந்து பிஎஸ்எஃப் அதாவது எஸ்எஸ்ஜிடிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த எஸ்எஸ்ஜிடி நோட்டிஃபிகேஷனில் உங்களுடைய மார்க் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னாலே வெயிட் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து நிறைய செலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அதில் எல்லாமே ஒரே சிலபஸ் பேட்டர்ன் இருக்கிறதுனால எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் நோட்டீஸ்க்கான பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க சோல்ஜர்ஸ் கைட் சேனல் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.